புகார் கொடுத்தவர்கள் மூலமாக கூட எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்திருக்கலாம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். சார், எஃப்ஐஆர் காப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கத்தானே செய்வாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எனக்கு காப்பி கொடுக்கன்னு கேட்டா கொடுக்கத்தானே செய்வாங்க. அவங்க மூலமா வெளியே வந்திருக்கா? வாசகங்கள் திறந்தாழ்ந்து நிச்சயமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி காவல்துறை எழுத மாட்டார்கள். அது என்னன்னு படிச்சு பார்த்து விட்டு நம்ம பேசுவோம். சார், 2 பேருக்குள்ள மோட்டிவ், அந்த மோட்டிவ்ல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுற அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு உடனடியா அவனை புடிச்சு தண்டிக்கிறோம். அதைத்தான் எங்களால செய்ய முடியும். இவன் அடிவாளை வச்சுக்கிட்டு வர்றான், வெட்ட போறான்னு சொல்ல முடியும், போகாதுன்னு சொல்ல முடியும். அவன் நான் எள்ளி வெட்ட வர்றேன்மா, எள்ளி வெட்டுற வாக்குல வர்றோம், இன்னொருத்தனை வெட்டினாலும் நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால இதை கெஸ் பண்ண முடியாது. ஆனால் குற்றச்சம்பவம் நடந்த பிறகு அதை நாங்கள் தடுக்கிறோம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.